பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, நான் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். பவுல் தன்னுடைய அழைப்பை, இந்த உன்னதமான நிலைக்கான காரணத்தை சொல்லுகிறார். ஏதோ நான் நன்றாக ஊழியம் செய்வேன், எனக்கு நிறைய திறமைகள் இருக்கிறது, நான் நியாயப்பிரமாணத்தை தீர்க்கதரிசனங்களை எல்லாம் கற்று தேறி இருக்கிறேன், இதன் மூலமாய் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுவேன் என்கிற நோக்கத்தினாலே தேவன் என்னை அழைக்கவில்லை. தேவன் என் தகுதியை பார்த்து என்னை அழைக்கவில்லை. தேவன் என்னை தாயின் வயிற்றில் இருந்தது போல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்தார். இந்த நாளிலும் கூட என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, தேவன் நம்முடைய தகுதியை பார்த்து நம்மை அழைக்கவில்லை, நம்முடைய பின்னணியத்தை பார்த்து, நம்முடைய திறமைகள் தாளந்துகளை பார்த்து நம்மை அழைக்கவில்லை, நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி அவர் நம்மை அழைக்கவில்லை. வேதவசனத்தை சொல்லுகிறது போல, பவுல் சொல்லுகிறது போல, இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் சொல்லுகிறது போல, தாயின் வயிற்றிலே இருந்தது முதல் அவர் என்னை பிரித்தெடுத்தார். ஆம், என்னை கிருபையினாலே அழைத்தார். கிரியையினால் அல்ல, என்னை கிருபையினாலே அழைத்து, என்னை அழைத்தவர் என்னை தகுதிப்படுத்தி பயன்படுத்துகிறார். இந்த நாளிலும் கூட நீங்கள் உங்கள் தகுதியின் அடிப்படையிலே உயர்கிறவர்கள் அல்ல என்று சொல்லுகிறேன். தேவனுடைய கிருபையினாலே கர்த்தர் உங்களை அழைத்து உயர்த்துவார். தேவன் ஒருபோதும் தகுதி உள்ளவர்களை அழைப்பதில்லை, அழைத்தவர்களை தகுதிப்படுத்தி அவர்களை தம்முடைய நாமத்துக்கென்று பயன்படுத்துவார். இதுதானே புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையின் உயர்வு, என்னுடைய வாழ்க்கையினுடைய அழைப்பு, என்னுடைய வாழ்க்கையின் தெரிந்தெடுப்பு, இது என்னுடைய கிரியையிலே, என்னுடைய திறமையில் வந்ததல்ல, இது தேவ கிருபையினாலே. ஆம், நாம் பிறக்கும் பொழுதே, தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தேவனை தெரிந்து கொண்டு விட்டார். ஆம், இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.